அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் டாக்ஸிக், grown up ஃபார் ஃபேரி டேல்ஸ். அதாவது வயது வந்தவர்களுக்கான ஒரு தேவதை கதை அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணப்பட்ட படம். இந்த வருடத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அதிக பட்ஜெட் படங்களில் ஒன்று. சுமார் 800 கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் மூத்தோன்னு சொல்லி ஒரு சுமாரான படம் கொடுத்த நம்ம குழந்தை நட்சத்திரமாக நடித்த கீது மோகன்தாஸ் இயக்கிய இன்னொரு படம் தான் இந்த டாக்ஸிக். கேஜிஎஃப் மாதிரி ஒரு சுமாரான படம், ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு படம், ஒரு மேஜிக்கல் ஒரு ஹிட் ஆகிறப்ப ஒரு ஹீரோ வந்து மைண்ட் லெவலில் எப்படி கரெக்டாக ஆயிடுறாரு அப்படின்றதுக்கு இந்த தான் ரொம்ப சரியான உதாரணம். இந்த மாதிரி ஒரு கதையில் எப்படி அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்றது ஒரு பேராச்சரியம். அந்த படம் பார்த்து அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். 1947 கோவாவில் இந்த கதை நடக்குது. நம்ம நயன்தாரா தான் வந்து எஸ்ஸோட அக்கா. இளம் வயதிலேயே அனாதையாகிறவங்க. தம்பிக்கு பசிக்கிறப்ப வந்து தன்னுடைய கற்பை கூட கொடுத்து அவனை வந்து வளர்த்து கொண்டு வர அக்கா நயன்தாரா. அப்படிப்பட்ட அக்காவுக்கு தம்பி எஸ் வந்து அந்த போதை சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாகவே வரணுன்றது ஒரு ஆசை. என் தம்பி வந்து இன்னொருத்தர் உருவாக்குற பாதையில் போகிறவன் இல்லை, அவனே பாதையை உருவாக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பு படம் முழுக்க தம்பிக்கு நயன்தாரா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் குடி, இல்லைன்னா பெண்களின் மடி, அதுதான் அவருடைய உலகம். எந்த பொண்ணை பார்த்தாலும் விடுறதில்லை. அவர் உடனே அந்த பொண்ணை வந்து அடைஞ்சிடுறாரு. கையில் வாயில் எப்பயுமே சுருட்டு, கையில் ஒரு ஃபுல் பாட்டில் மிக்ஸ் பண்ணாமல் தான், பழங்கள் அடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் தான் அடிக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு அந்த போதை சாம்ராஜ்யத்தின் தாதா ஒருத்தருடைய மகளோட ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த திருமண நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முந்தி சுமார் 500 பேரை வரைக்கும் போட்டு தள்ளிடுறாரு எஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராக்ல வந்து கியாரா அத்வானி வந்து, அதாவது காதல், உடல் அரிப்பு, இந்த ரெண்டு மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. நயன்தாரா தான் சொல்கிறாங்க இந்த தத்துவத்தை. அந்த மாதிரி காதலில் வந்து விழுறாரு கியாரா அத்வானி கிட்ட. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே வந்து அதை காரில் ஏற்றிட்டு போய் ஒரு கொலை பண்ணிடுறாரு எஸ். இன்னொரு உலகத்தில் இப்படி ஒரு கதை நடக்குது. என்னையா போட்டு குழப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது படம் பார்த்து நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். இந்த கதைன்ற பேரில் இந்த படத்தில் வந்து அவங்க பண்ணியிருக்கிற அந்த கீது மோகன்தாஸ் பண்ணிக்கிற அழிச்சாட்டியம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டிசாஸ்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு இந்த படத்தை சுருக்கமாக சொல்லலாம். இன்னொன்று, ஒரு டார்ச்சர் ஆஃப் த இயர்னு சொன்னாலும் தப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்குது. படம் முழுக்க கொலை கொலை கொலை, வெட்டு குத்து, கையை வெட்டுறாரு, காலை வெட்டுறாரு, தலையை தனியாக எடுக்கிறாரு, இப்படி போயிட்டுருக்கு இந்த கதை. இந்த படத்தோட ஒளிப்பதிவு ராஜீவ் ரவி. இசை வந்து கேஜிஎஃப்க்கு இசையமைச்ச அதே ரவி பஸ்ரூர். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டரோட கொலைபாத செயல்களுக்கு கூடவே துணை இருந்திருக்காங்க. அப்படின்றத தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து ஒன்றும் வியக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. தொழில்நுட்பமும் சரி, எல்லாமே சரி, ஒரு மாதிரி நம்மளை இரிட்டேஷன் மூட்லேயே வச்சுருக்கு. இந்த படத்தோட கதையை ஒரு வெங்கட் நாராயணா, நம்ம கேவிஎன், அதாவது ஜனநாயகன் தயாரிப்பாளர், ஒரு டாப் ஹீரோவாக இருக்கக்கூடிய எஸ், அந்த படத்தினுடைய தயாரிப்பு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள், இவங்கெல்லாம் எப்படி இதை ஓகே பண்ணாங்கன்றது அதை யோசித்தோம்னா நமக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கதைன்ற பேரில் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இதையும் மீறி இந்த படத்தை வந்து நம்ம நயன்தாரா இருக்காக, கியாரா அத்வானி இருக்காக, ஹுமா குரேஷி இருக்காக, இவங்களையெல்லாம் தாண்டி நம்ம ருக்மிணி வசந்தாக இருக்காக அப்படின்னு அவங்கள பார்த்தாவது சில்லறையை சிதற விடலாம்னு போனால் டைரக்டர் நம்மளை கல்லறைக்கு அனுப்புகிற வேலையை தான் செய்கிறார். மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் எப்படி இருக்குன்னா, இரிட்டேஷன் ஆஃப் த இயர்.